எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் ட்ரெக் ட்ராவல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, சென்னையிலே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆஞ்சநேயர் கோயிலை பார்க்க தான் வந்திருக்கோம். ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் கோவில், நங்கநல்லூர். இந்த கோவிலோட சிறப்பு அம்சமே இந்த 32 அடியில் ஒரே கல்லாலான சிலை தான். இந்த கோவில் 1995 கட்டி முடிக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் சாமியோட பிரதிஷ்டை மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. இந்த கோவிலுக்குள்ளேயே ராமன், கிருஷ்ணன், கருடன், விநாயகர், நாகங்கள் அவங்களுக்கு எல்லாருக்குமே சாமிங்களுக்கு தனித்தனியாக சன்னதி இருக்குது. இந்த கோவிலுக்குள்ளே போகும்போது முதல்ல யாரை பார்ப்போம்னா ஹனுமானியன் சாமியை தான் முதல்லையே பார்த்துருவோம். ஏன்னா அவர் ரொம்பவே உயரமாக 32 அடியில் இருக்கிறதுனால. அதுக்கப்புறமா நம்ம பார்க்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராம, லக்ஷ்மணன், சீதா தேவி தான் பார்ப்போம். அந்த சிலை அவ்வளோ உயிர் இருக்க மாதிரி அந்தளவுக்கு ரொம்ப அழகாக செதுக்கி ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. விசேஷமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா, ஹனுமான் ஜெயந்தி ரொம்பவே விசேஷமான நாள். வடமாலையெல்லாம் சாத்தியிருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட திறக்கிற டைமும் சரி, மூடுற டைம்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்தது நம்ம எங்கே போகிறோன்னா, இந்த கோவிலுக்கு பின்னாலேயே பார்த்திங்கன்னா ஒரு 200 மீட்டர் தூரத்தில் ஒரு ஐயப்ப சாமி கோவில் ஒன்று இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்கும் சாமியோட பிரதிஷ்டை பார்க்குறதுக்கு. வாங்க அங்கே போய் பார்க்கலாம். இதுதான் அந்த கோவிலோட முன் தோற்றம். இங்கே இருக்க பூஜை செய்யும் முறைகள் எல்லாமே கேரளாவில் எப்படி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் இங்கேயுமே பண்ணிகிட்ருக்காங்க. இது ரொம்பவுமே அழகான கோவில். நம்ம அந்த ஆஞ்சநேயர் கோவிலேருந்து கிட்டத்தட்ட 200 மீட்டர் தூரத்தில் தான் இந்த கோவில் இருக்குது. நீங்கள் பாருங்கள். நங்கநல்லூரில் நிறைய கோவில்கள் இருக்குது. ரொம்ப டாப் 10 கூட சொல்லலாம். அதில் ஒரு கோவில் தான் இந்த ஐயப்ப சாமி கோவில். அடுத்து நம்ம பார்க்க போகிற கோவில் நங்கநல்லூர்லேயே ரொம்ப ஃபேமஸான குருவாயூரப்பன் கோவில் தான். நீங்கள் அந்த மேப்பில் பார்த்தாலே தெரியும். நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவிலேருந்து ஒரு 400 மீட்டர் தூரத்தில் தான் இந்த கோவிலுமே இருக்குது. இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு கோவில். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. குருவாயூரில் எப்படி அந்த பிரதிஷ்டை இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த கோவிலுக்குள்ளே நீங்கள் போகும்போது குருவாயூரில் எப்படி ஆண்கள் சட்டை அணியாமல் உள்ளே போகணுமோ அந்த மாதிரி தான் உள்ளே போகிறோம். ஆனால் பேண்ட்டு போட்டு போகலாம். வேஷ்டி தோட்டி கட்டணும்னு அவசியம் இல்லை. நம்ம பார்த்த இந்த 3 கோவிலுமே தனியாக ஒரு பார்க்கிங் அந்த மாதிரிலாம் கிடையாது. பார்க்கிங் சனி ஞாயிறு நாட்களில், ஞாயிற்றுக்கிழமையில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த 3 கோவிலோட திறக்கும் மற்றும் மூடும் சமயத்தையும் நான் காமிச்சிருக்கேன். அந்த போர்டை தனியாகவே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரெக் ட்ராவல்.